ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுவனிக்கு ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜயா போய் அந்த டாக்டர் பட்டம் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு லேடி பேசினாங்கல்ல, அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. மா, நான் இப்போது நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். நான் நிறையா உதவி பண்ணுற மாதிரியும் எல்லார்கிட்டையும் அன்பாக கனிவாக நடந்துக்கிற மாதிரியும் எல்லா வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு விஜயா போய் சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் ஆமாம் ஆமாம், இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது. சரி, நானும் அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயாவும் பார்வதியும் சேர்ந்துக்கிட்டு இதோட நிறுத்தக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நிறைய செய்யணும் பார்வதி, அப்போ தான் நம்மளுக்கு பெரிய அவார்டாக கொடுப்பாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. பார்வதி உடனே ஐயோ விஜயா, டாக்டர் பட்டம்ன்றது இருக்கிறது ஒரே ஒரு பட்டம் தான், அதுவே பெரிய அவார்டு தான், அதை விட பெருசாக என்னத்தை தரப்போகிறாங்க. பார்வதி சும்மா இரு, நானும் இந்த ஊருக்குள்ள ரொம்ப ஃபேமஸ் ஆக வேணாமா? சரி, ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து அன்னதானம் மாதிரி போடுவோம், அதில் கூட நானும் இன்னும் ஃபேமஸ் ஆவேன் அப்படின்னு விஜயா 10 பேருக்கு சாப்பாடு செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, ஏ விஜயா, இதுக்கு நிறைய செலவாகுமே. அதெல்லாம் ஒரு செலவும் ஆகாது. இந்தா இருக்கவே இருக்கால மீனா, அவளை சமைக்க சொல்லிவிடுறேன், அப்புறம் அந்த சாப்பாடை கொண்டு வந்து இங்கே சாப்பாடு பரிமாறிட வேண்டிதான் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. விஜயா மீனா கிட்ட போய், மீனா இன்னைக்கு ஒரு 50 பேருக்கு சாப்பாடு சமைச்சிரு. அத்தை, அவ்வளோ பேருக்கெல்லாம் என்னால் சமைக்க முடியாது அத்தை, இந்த சின்ன அடுப்பில் வச்சுக்கிட்டு எப்படி சமைக்க முடியும்? இந்தா அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, கீழே பானை அடுப்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், எல்லா ஜாமானும் இருக்குது, சாப்பாடை மட்டும் சமைச்சு கொடுத்துரு. எதுக்கு அத்தை? எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான். ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அதுக்காக தான் சாப்பாடு ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. சரி, யாரோ சாப்பாடு இல்லாதவங்களுக்கு தானே சாப்பாடு போட போகிறீங்க, சமைச்சு தரேன் த அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஸ்ருதி மீனா கிட்ட வந்து, மீனா, இந்த ஆன்ட்டியோட ஆக்டிவிட்டீஸ் ஒன்று கூட சரியில்லை. ஒரு நேரம் ரொம்ப அன்பாக என் தங்கமே என் செல்லமேன்னு பேசுனாங்க உங்களை, அதுக்கப்புறம் உடனே திட்டுறாங்க. இவங்களுக்கு ஏதோ மல்டிபிள் டிஸார்டர் வந்துருச்சு, இதை நான் இப்படியே விட மாட்டேன் பாருங்களேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. விடுங்க ஸ்ருதி, அவங்க பொய்யா நடித்தா கூட அந்த கொஞ்ச நேரம் அன்பாக பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மீனா, இதே மாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக அவங்கள பேச வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. மீனா சமையலுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க, அதை ஃபுல்லாக ஸ்ருதி வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. விஜயா வந்து, என்ன மீனா, சமையல்லாம் ரெடி ஆயிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. பார்வதி இங்கே வா, நான் சமைக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கரண்டியை பிடிச்சிக்கிட்டு இருக்கா மாதிரி ஒரு போஸ் கொடுக்குறாங்க. பார்வதியும் அதை ஷூட் பண்ணுறாங்க. இதை எல்லாத்தையுமே ஸ்ருதியும் அவங்க ஃபோனில் ஷூட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பார்வதி கேட்குறாங்க, என்ன ஸ்ருதி, நீயும் எதுக்கு ஃபோனில் வீடியோ எடுக்கிற? இல்லைங்க ஆண்டி, இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே, அதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். மீனா சமைச்சதை இப்போ ஆன்டி சமைச்சா மாதிரி ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. விஜயாவும் இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. அந்த இடத்துல முத்து வந்து சாப்பிட வராரு. ஸ்ருதி இந்த வீடியோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, எங்கள் ஆன்ட்டி கொஞ்ச நேரம் நல்லா தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே இந்த மாதிரி மாறிடுறாங்க, இவங்களுக்கு ஏதோ தீராத வியாதி இருக்குது, டாக்டர் கிட்ட கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாங்க, இதுக்கு யாராவது ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்களேன் அப்படின்னு ஸ்ருதி விஜயாவோட 2 விதமான முகத்துக்கும் 2 விதமான குணமாற்றத்துக்கும் வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க. இந்த பக்கம் விஜயாவும் பார்வதியும் போய், பாருங்க மேடம், நாங்கள் சோஷியல் சர்வீஸும் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு அன்னதானம் போடுறோம், இதே மாதிரி தினம் தினம் போடுறோம் பாருங்களேன் அப்படின்னு விஜயா காமிக்கிறாங்க. என்ன, எத்தனை நாள் போட்டிருக்கீங்க பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சேலை, ஆனால் உட்காந்து சாப்பிட்றவங்க எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்காங்க, என்னங்க பண்ணுறது, இந்த ஆசிரமத்தில் இருக்கவங்களாம் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க, அவங்கள உட்கார வச்சு தான் சாப்பாடு போட்டிருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி சரி, நான் இதையும் காமிச்சு உங்களுக்கு டாக்டர் பட்டம் கேட்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. பார்வதி வந்து கேட்குறாங்க, என்ன விஜயா, உன் திட்டமே எனக்கு புரியலை, இதுக்காகத்தான் ஒரே நாளில் 10 புடவை மாற்றிக்கிட்டு வந்தியா? நான் கூட எதுக்காக இப்படிலாம் செய்கிற, ஒவ்வொரு புடவைக்கும் ஏற்ற மாதிரியும் நான் வீடியோ எடுக்கணுமான்னு கூட கேட்டேன்ல அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. அப்புறம் தினம் தினம் இப்படி சமைச்சு கொண்டு வந்து இத்தனை பேருக்கும் பரிமாறிக்கிட்டு தெரிய முடியுமா? சமைக்கிறது என்னமோ அவள் சமைச்சிருவா,
யார் கை வலிக்க பரிமாறுறது? ஒரு நாள் சமைச்சு சாப்பாடு பரிமாறிட்டு அதே மாதிரி 10 நாள் பரிமாறினேன்னு அடையாளம் காட்ட வேணாமா? எல்லாரும் நம்ப வேணாமா? அதுக்கு தான் புடவைய மாத்திட்டு மாத்திட்டு வந்து அதே இடத்துல நின்று போஸ் கொடுத்தேன். பரவாயில்ல விஜயா, நீ ரொம்ப மூலக்காரி தான் அப்படின்னு பார்வதியும் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த டாக்டர் பட்டம் கொடுக்குறேன்னு சொன்ன மேடம் வந்து, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க? என்னைய அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிருக்கியா? எதுக்கு இந்த மாதிரி போலி வேஷமா ரெட்டை வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க? டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக வீட்டில் இருக்க மருமகள்ல இருந்து அனாதை குழந்தைன்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையும் அன்பா பேசுற. அடுத்த நிமிஷமே அவங்க மேல கோவமா எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற. அன்னதானம் போடுறோன்னு சொல்லிட்டு ஒரே நாள் அன்னதானம் போட்டுட்டு புடவைய மாத்திட்டு மாத்திட்டு வந்து போஸ் கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திட்டுறாங்க. என்ன இப்படிலாம் பேசுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அட சும்மா இருமா, பின்னாடி இருக்க கேலண்டரு உன்னோட வேஷத்தை நல்லா காமிச்சு கொடுத்துருச்சு. ஒவ்வொரு ஃபோட்டோலையும் நீ புடவைய மாத்திருக்க, கேலண்டரை கிளிக்கலையில அதே தேதி தான் அப்படியே இருக்கு. நீ பொய் சொல்றதுக்கு அதுவே அடையாளம். அது மட்டும் கிடையாது. இங்க பாரு, இன்னொரு பொண்ணு, இந்த ஆன்ட்டிக்கு ஏதோ மல்டிபிள் டிசார்டர் இருக்கு, ஏதோ தீராத வியாதி இருக்கு, இதுக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அன்பா பேசுறாங்க, அதுக்கு அடுத்த நேரம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கோவமா வள்ளு வள்ளுன்னு விழுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீ திட்டுறதையும் எடுத்து போட்டு காமிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பார்த்துட்டாங்க. உனக்கு டாக்டர் பட்டம்ன்றது அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருன்ற நினப்பா? நீ எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பியிருக்கீங்க இருக்கிறவங்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு? எதுக்கு உனக்கெல்லாம் இந்த டாக்டர் பட்டம்? எத்தனையோ பேர் சமூக சேவை செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவிக்கிட்டு திரியிறாங்க. நீ எல்லாம் எதுக்கு இப்படி திரியிற அப்படின்னு அந்த அம்மா வந்து நல்லா திட்டி அனுப்புகிறாங்க. விஜயாவுக்கு ஒரே அவமானமாக போயிடுது. யார் என்னை பற்றி அந்த மாதிரி வீடியோ போட்டது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஸ்ருதி தான் போட்டிருக்காங்க. விஜயா கோவத்தோட போய் ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க, ஏன் ஸ்ருதி இந்த மாதிரி பண்ண? நான் உன்கிட்ட இதெல்லாம் செய்ய சொல்லி கேட்டனா அப்படின்னு கேட்கும்போது, பின்னேனா ஆண்டி, என்னமோ பார்வதி ஆண்டி ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, மீனாவை பார்த்து என் அன்பே தங்கமே செல்லமேன்னு கொஞ்சினீங்க, அடுத்த நிமிஷம் திட்டுறீங்க. அதே மாதிரி கிருஷையும் கொஞ்சினீங்க, திட்டினீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு உங்களோட ஆக்டிவிட்டீஸு. வீடியோ எடுத்து போட்டேன், சோஷியல் மீடியாவில் போட்டப்ப லைக்ஸ் பிச்சுக்குச்சு. உங்களுக்கு ஏதோ வியாதி இருக்கோன்னு நினச்சேன், அதை சரி பண்ணுறதுக்காகத்தான் நான் இது மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, போச்சு என் மானமே போச்சு, பட்டம் கிடைச்சிருக்க வேண்டியது அப்படின்னு விஜயா சொல்லும்போது, என்ன பட்டம் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. டாக்டர் பட்டம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சால் எனக்கும் டாக்டர் பட்டம் கிடச்சிருக்கும். நீங்கள் தானே சொன்னீங்க நல்ல விஷயம் செய்யின்னு சொல்லி. எல்லாத்தையும் இந்த ஸ்ருதி தான் கெடுத்துவிட்டான். விஜயா, உண்மையாகவே நீ நல்லவளாக மாறியிருந்தா டாக்டர் பட்டம் அவங்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், வீட்டில் இருக்க எல்லாரும் உனக்கு கொடுப்பாங்க. நீயா இரு விஜயா. எதுக்கு நடிக்கிற? ஒரு நேரம் நல்லவ மாதிரி நடிக்கிற, அன்பா பேசுற, அடுத்த நேரம் அடுத்த நேரம் திட்டுற. இது என்ன நல்லவா இருக்கு? போ விஜயா, உனக்கு டாக்டர் பட்டம் ஒன்று கேடு அப்படின்னு அண்ணாமலை திட்டி அனுப்புகிறாரு. விஜயா மறுபடியும் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.